உலகெங்கும் பிறந்து வாழ்கின்ற அனைத்து இனிய இதயங்களுக்கும் உங்களுக்கு கூடிய காலை வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் பெருமைக்குரிய என்னுடைய வீட்டில் இருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் பார்த்தா தெரியும் நிறைய ஷாமான் நிறைய மரக்கறிகள் எல்லாம் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். 10 பேரை தெரிவு செய்த நாங்கள் இந்த கிராமத்தில் 10, அதாவது ஒரு சுவிஸ் நாட்டு அம்மாண்ட பேர் குறிப்பிட விரும்பாத அம்மாண்ட தாயாரிൻ്റെ 35வது நினைவு நாளை முன்னிட்டு அந்த அம்மா இறந்து 35 வருடங்கள் கடந்த நிலையில் இன்றைய தேதி 9ஆம் தேதி, அது ஒவ்வொரு மே மாதம் 9ஆம் தேதி, ஒவ்வொரு மே மாதமும் 9ஆம் தேதி அந்த அம்மாண்ட அந்த நினைவு நாள் வருகிறபடியால் அந்த நினைவு நாளை முன்னிட்டு சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரி எங்களுக்கு ஒரு தொகை பணத்தை அனுப்பியிருந்தால் அந்த பணத்துக்கு நாங்கள் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய அந்த அம்மா உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார், தொடர்ச்சியாக உதவி வழங்கி கொண்டிருக்கிறார் சுவிஸ் நாட்டு அந்த சகோதரி சகோதரன் அவர்களுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களை பெற்று நீண்ட ஆயுளும் பெற்று அவர்கள் செல்லுமிடமெல்லாம் பேரும் புகழும் பெற்று வாழணும். அதே நேரத்தில் அந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த அந்த அம்மாண்ட தாயார் ஒரு கொடை வழங்குகின்ற ஒரு தன்மை உள்ளவர். தாயார் மட்டுமில்லை, தகப்பனும் அப்படித்தான். அந்த அம்மாவோட நிறைய நேரம் கதைக்கிறவன். அவங்க 2 பேருமே எல்லாருக்கும் கஷ்டப்பட்ட ஆக்களை எப்போ கண்டாலும் தங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறார்களாம், எப்போவும் நீங்கள் கஷ்டப்பட்ட ஆக்களை கண்டால் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் அள்ளி கொடுங்கன்னு சொல்லி அதை அவங்க இப்போவும் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த ஆக்கள் அவங்க கஷ்டப்படுற ஆக்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை எடுத்து வைக்கிறவங்க அந்த கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த தொகைகள் தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து வந்துடுறாங்க. அந்த அடிப்படையில் சுவிஸ் நாட்டை சேர்ந்த அந்த அம்மாண்ட சகோதரியின் தாயாரின் 35வது நினைவு நாளை முன்னிட்டு நிறைய ஷாமான் நாங்கள் 3000 ரூபாய்க்கு மேலே என்று வைக்கிறோம். நான் இப்போ கணக்கு பார்த்தால் 3000 ரூபாய்க்கு மேலே மிகச்சிறந்த சாமான்களை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் கணக்கு பார்த்தால் 3500க்கு மேலே வரும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய திறமையால் இவ்வளவு சாமானையும் நான் வாங்கினான். அந்த அம்மாண்ட தாயாரின் 35வது நாள் நினைவை முன்னிட்டு நாங்கள் இந்த வழங்குகின்ற போது அந்த தாயார் ஆத்மா சாந்தி அடையணும். அவ பிறக்க போகின்ற 7 பிறவி, அதாவது எங்களுடைய இந்து சமயத்தின்படி 7 பிறவின்னு சொல்லுவாங்க. அந்த பிறக்க போகின்ற சகல பிறப்புகளிலும் அந்த தாயார் சகல சௌபாக்கியங்களை பெற்று செல்லுமிடமெல்லாம் புகழும் பேரும் பெற்று அவன் ஆத்மா நிறைவடையணும் என்று சொல்லி இந்த காணொலியில் இருந்து கேட்டு அந்த அம்மாண்ட ஆத்மா சாந்திக்காக நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த உதவிகளை வழங்க போகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் என்று கேட்டு
காப்போத்தில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, உப்புச்சரை வழியாக அவங்க அப்பா இருக்க எடுங்க கஷா அந்த யோசிச்சு ஒன்றிக்குது. உப்புச்சரை, மா, பருப்பு, அரிசி, நல்ல புழுங்கல் அரிசி, இதோட சேர்த்து நாங்கள் இந்த மரக்கறியெல்லாம் கொடுக்க போகிறோம். மரக்கறி அந்த இங்கே இருக்குது கருவாடு இருக்குது, அதையும் வருதுங்க. வெட்டத்தால் எனக்கு ஆஸ்பத்திரி மருந்து இல்லை. சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம். பிள்ளையார் படிக்கிறதுக்கு ஒரு சைக்கிள் அவிக்கண்டு பள்ளிக்கம் போகிற உதவி செய்யுமா சீசன் காசு சைக்கிள் இந்த முறை ஓகேல் மற்ற நான் தான் கூலி வேலை போய் இருந்தாலும் வேலை செய்யலை. இப்போ வேலை எல்லாம் இல்லை வீட்டுலாம் போங்க பார்ப்போம். இல்லை இப்படி 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 நல்ல அங்கே கீழே வைங்க. டக்கு 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 டக்குன்னு எடுங்க. இந்த தம்பி எடுத்துக்கிறான் பைக். அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த சைடு தம்பி ஆகிடுது. அங்கே வாங்க 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 வாங்க. ஒரு கிலோ வருமா சொல்லு. சாமான் வாங்குறீங்களோ வருமே ஒரு கிலோ. ஒரு கிலோ வருமே சாமான் வாங்குறீங்களா? போ எத்தனை வந்து 4 பை வந்துடுறா. கொஞ்சம் தள்ளுங்க. வா செல்ல போன டேய் வையுங்கோ. என்னங்க எத்தனை வந்து எண்ணிப்பா அதோட யார் பொருட்களை குட்டி கீழே விடுங்க. இன்னும் காலையில் போயிருந்தேன் 2 பேர் தானே என்னங்கிறாங்க. ஓ 2 தான் கிடக்கு. கீழே விழுந்து போச்சுங்க கட்டரிக்க. ஓ அங்கே கிடக்குறாங்க. சரியா முடிச்சாமா? காணப்போ பொறுத்துட்டா புரியுது. இந்த கட்டிங்காரங்க தான் கேடுங்க. எண்ணி பாருங்க. இதோட சரிதானே கடைசி அளவு கூட வந்துருக்குதா? இந்தாங்க அப்பா கொடுங்க. இது மரக்கறிக்கு கையில் வச்சுக்க மரக்கறியை கொடுங்க. மரக்கறி ஒரு சிறந்த கருவா இந்தாங்க கொடுங்க. அதில் வரிசையாக அணிலுங்க அம்மா. அந்த கரை கொண்டு வாங்க. தூக்கிட்டு போய்ங்களே. வாங்க பாய். அடுத்த தம்பியர் கத்திக்கொண்டு அங்கால போய்
அப்படி நேரோட கீறி போட்டு வரிசையா நிக்க விடு. சுகமா கூப்பிடாத. தியாகராசா செல்லம்மா. யாராஜா செல்லம்மா கணக்க சாமான் மாதிரி கிடக்கு. உண்மையே பேர் சத்தியமாமா ஆறு கீறி கட்டினா அவ்வளோ இருக்கா கணக்க மாதிரி வந்தால் நாங்கள் உண்டும் எங்களுக்கு கண்டு எடுக்கணும்மா எல்லாம் தருவோம். அப்படி சொல்லி வெள்ளிபுரம் தவமணி. முருகானந்தம் கலையரசி. பள்ளிபிரம் தவமணி ஒரு தம்பி வந்து பாங்கு வராரு. என்ன கர்ணன் பா பள்ளிபிரம் தவமணி. அவருக்கு தம்பி வேலை கூட நீங்க விடுங்க. நான் கருவாடா ஐல கொண்ட வச்சு இந்தியாலவா சுகமா அடுத்த மூண்டாதா. முருகானந்தம் கலையரசி 4வது. இதே மரக்கறிகள் பார்த்துருக்கீங்க. அவன் கையில் ஒன்று வாங்க. அடுத்தது கமலதாசன் சந்திரா. கமலஹாசன் சந்திரா. அடுத்தது கண்டசாமி பாக்கியம். நீங்க இந்த அம்மா ஏலாதான உருங்க இந்த அவனுக்கும் கணக்க சாமான் போடாங்க. இந்த ஏலாது இல்லை கொடுங்க கையில் தூக்க மாட்டேன். சின்ன வரந்த சின்ன வரது அங்கே கருவாட்டையும் கொடுங்கோ இதையும் கொடுங்கோ. அடுத்த சின்னத்துற செல்லம்மா. கருவாட்டை தான் அடுத்த கணேசு நாகம்மா. தூக்கிங்களே கத்திரிக்காய் கருவாடு. அடுத்து சொல்லுடே. அன்டன் மரியதா சுதாசினி. பிள்ளை மரியா மரியா வீடியோவில் இருங்கோ. பாருங்க ஓடி எடுக்கோங்க. கருவாடு 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 தர்மலிங்கம் தவமலர். அழைச்சி போறோம். சிலருக்கு அணிந்திரல் இப்போ நாங்கள் இவ்வளோ பேருக்கும் இந்த சாமான் கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்களா தெரியும் இவ்வளோ பேருக்கும் சாமான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இருக்கா நன்றி சொல்லிவிட்டீங்களா சார்? இப்படியா நன்றி சார். வேறு யார் நீங்கள்? இந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த நமக்கு தொடர்ச்சியாக உதவி செய்கிற தன்னுடைய பேரை குறிப்பிட வேண்டாம்னு சொல்கிற ஒரு அம்மா அண்ணா அவங்க பிள்ளையால் தொடர்ச்சியாக எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அவங்க அம்மா அந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த சகோதரி அம்மாண்ட 35வது நினைவு நாள் இன்றைய நாளாகும். இன்றைக்கு மே மாதம் 9ஆம் தேதி இன்றைய நாள். இன்றைய நாளில் அந்த அம்மாண்ட சாமானை கொடுக்குறதுல உண்மையில நாங்கள் சந்தோஷப்படுறோம். அந்த அம்மாண்ட ஆத்மா சாந்தியம் ஒன்று கேட்டு இன்றைக்கு நாங்கள் 10 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு அம்மா வரையில் அவன் சாமான் மச்சாக்கிட்ட கொடுத்து வரப்போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த காணொலியில் இந்த சகோதரர் நிறைய பேர் தங்களோட பிள்ளைகள் இந்த படிப்புக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டுக்கிறாங்க. மற்றது சில மக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் தங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டுக்கிறாங்க. மிகவும் ஒரு கஷ்டப்பட்ட கிராமமாக இந்த கிராமம் காணப்படுகிறது. அதாவது நான் பிறந்த கிராமம் தான். அப்போ வேறு எதுவும் மக்கள் சார் இந்த அம்மாவும் மாதம் அல்ல நீங்கள் அங்கே நில்லுங்க. அங்கே இவங்க தெரியலையே அது வேண்டாம். அது தங்கே நில்லுங்க. அங்கே அந்த அடிப்படையில் சில அம்மாக்கள் படிப்புரை கேட்டுக்கிறாங்க, சில அம்மாக்கள் சைக்கிள் கேட்டுக்கிறாங்க, சில அம்மாக்கள் மாதம் உதவி செய்து வருகிறாங்க. இவ்வாறான இந்த கஷ்டப்பட்ட இவங்க அனைத்துமே பொண்டலமைக்க குடும்பம். அதாவது கணவன் மர இழந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் தனிமையாகவும் பிள்ளைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
சிலருக்கு உதவியே இல்லை. ஒரு அம்மாவுக்கு உதவி செய்ய சொல்லி அண்மையில் எங்களுக்கு இஎஸ்எஃப் சொன்னேன். அப்போ நாங்கள் அந்த ஒரு அம்மாவை எடுக்கிறது எங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் வந்தபடியாக நாங்கள் எப்படியான நேரங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி சரி நாங்கள் வந்து அம்மா இவ தானே நீங்களாம் அப்போ அந்த மாதம் உதவி செய்ய சொல்லி கேட்டுக்கிறாங்க. இந்த உதவிகளை நீங்கள் எங்களை கூட செய்கிறதாக இருந்தால் நாங்கள் அந்த உதவிகளை கொடுப்போம் என்று கேட்டு அந்த 35வது நினைவு நாளை முன்னிட்டு அந்த அம்மாண்டி ஆத்மா சாஞ்சலி என்று கேட்டு இந்த காடலிருந்து மகிழ்ச்சியாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அம்மா வர சொல்லு. ஓ இந்த இதால கதைக்கல சரி 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 ரைட். இப்போ சொல்ற கதைக்கு சத்தம் காணுமா? உதுக்கா மாட்டேன் எனக்கு ஏதாவது நான் மரம் குழந்தைக்கு முந்த நாளும் 4 நாளும் கொண்டு 1500 கொடுத்து மரம் கட்டலாம் முடிஞ்சுக்கும் வரும். உங்களை புள்ளியல் பொம்பளை புள்ளியல் அவங்க மூண்டும் பொம்பளை பிள்ளைகள். இந்த அம்மா மாதம் மருத்துவ உதவி செய்ய சொல்லியிருக்கலாம் பாருங்க. அந்த காலத்தில் இந்த அம்மாவுக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு சொல்லி என்னோட சொல்கிறேன். இந்த கலையில என்ன சொல்கிறேன், என்ன கலையிலால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த அம்மா தனக்கு மாதம் மருத்துவ உதவி மாதம் எவ்வளோ அம்மா வேணும்? சரி, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் யாராவது உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு உதவி செய்கிறவர்கள் கணேசின் குரல் வாட்ஸ்அப் இலக்கம் 077693533 என்ற இலக்கத்தினூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி உதவி செய்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா எங்களோட ஊரை சேர்ந்தவா. இந்த அம்மாவுக்கு நான் உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி அம்மா, நன்றி. டைமுக்கு கதைக்கிறீங்களா சொல்லுங்க. ஆம்பளை பிள்ளை இல்லை எனக்கு பார்க்கறதுக்கு. எனக்கு பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுங்க. பிள்ளை அவரு எனக்கு ஒரு சாவியில் அவருக்கு உதவி செய்யுங்க. நான் வெறும் பார்க்க இல்லை. நான் தண்ணி குடிக்க இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. சரி, இப்படி ஒரு தரம் தர இல்லை. இந்த ஐயா இந்த மாஸ்டர் தான் எங்களுக்கு இந்த உதவியை செய்கிறார். யாழ்ப்பாணம் நாட்டில் மஞ்சள் வழக்கில் தான் செய்கிறார். அப்புறம் நாங்கள் கொண்டவன் எங்களுக்கு இந்த உதவியை இந்த கைத்தப்பட்ட ஏழைகளுக்கு செய்ய சொல்லி அவர் எங்களுக்கு தாரார். சாப்பாடு சாமானியம் தாரார். ஏதோ ஒரு பண உதவியும் செய்ய சொல்லிட்டாங்க கேட்குறோம். வருத்தம் என்னம்மா? அப்போ என்ன மாதிரி மாதம் என்ன வடிவா இருக்கா சொல்லுங்க. ஓடுவேன் சாமானை கொடுக்குறோம். இது இருக்கா கொடுங்க. இதே இது மரக்கறிக்கு அம்மா, இதம்மா கருவாடம்மா இதுக்க வச்சு கொண்டு வாங்க. இந்தாங்க அம்மா கொண்டு போய்க்கலாம். சரி சரி அம்மா, நன்றி அம்மா.